ஒருவன் வாழ்க்கையில் ரொம்ப வெறுத்து போய் வாழ்க்கையில் முன்னேறவே முடியவில்லை. எங்கே எடுத்தாலும் போட்டி, பொறாமைகள், போய் பித்தலாட்டம், ஆன்லைன் ரம்மி எல்லாமே மோசடியாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிட போகுதுன்னு சொல்லி ஒரு ஓரமாக போய் அப்பமும் உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தான். எப்படி தற்கொலை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒரு குப்பையெல்லாம் கிடந்துச்சு ஓரமாக. நம்ம மக்கள் குப்பையை குப்பை தொட்டியில் போட மாட்டாங்க. ஒரு சில பேர் அதை வாழைப்பழம் சாப்பிட்டாலும் சொல்லி பிறதுக்கு போட்டுருவாங்க. கொய்யாப்பழம் சாப்பிட்டாலும் கொய்யாப்பழம், மாம்பழங்கள், தொலிகள், அதனோட தொலிகள் எல்லாமே ஓரமாக போட்டுருவாங்க. அந்த ஓரமாக போட்டது சில பேர் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் குடிச்சிட்டு அதையும் ஓரமாக போடுவாங்க. இப்படி வீட்டில் கழிவுப் பொருட்கள், பிளாஸ்டிக்கு, இரும்புகள், இப்படி ஒரு சில அதையும் அப்படியே உரம் போட்டுருவாங்க. இப்படியே நம்ம சாப்பிட்ட உணவுகள் மிச்சம் இருந்தாலும் அப்படியே உரமாக போட்டுருவாங்க. குப்பைத்தட்டியில் போடாதவர்கள் சில பேர் இப்படியே போட்டு 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 அந்த இடம் அப்படியே காற்று வாக்கில் ஒரு குப்பையாகவே, ஒரு கிடங்காகவே ஆகி போயிடுது. அந்த இடத்துல ஒரு சிறிய குத்துக்கல் மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல அந்த பையன் உட்காந்துட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கிறான், எப்படிடா சாகலாம் அப்படி என்று. அப்படிலாம் யோசிக்க வைத்திருக்கிற தருணத்தில் அங்கே முதலில் ஒரு மாடு ஒன்று வருகிறது. மாடு அதற்கு தேவை உள்ளது, அதில் உள்ள தின்பண்டங்கள் என்ன இருக்கிறதோ அந்த குப்பையில் பார்த்து வைத்து சாப்பிட்டு செல்கிறது. பிறகு ஆடு வருகிறது. ஆடும் அதுபோல் அதற்கு தேவையான உணவுகள் என்ன கிடைக்கிறதோ அதில் சாப்பிட்டு விட்டு போயிடுது. கடைசியாக ஒரு வயதான முதியவர் வருகிறார். வந்துவிட்டு அவருக்கு தேவையான கண்ணாடி பாட்டில்கள் கிடந்தது பூராமே, சில பேர் கோட்டை குடிச்சது கூட பாட்டில் போட்டு போவாங்க. அந்த மாதிரி பாட்டில், சில பேர் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பாட்டில் கூட கிடக்கும். அந்த மாதிரி பாட்டில் எல்லாமே எடுத்துகிட்டு அதுரல் போகிறாரு. இன்னொரு நபர் வராரு. இன்னொரு நபர் அவங்களுக்கு தேவையான பிளாஸ்டிக், கூல்ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி ஐட்டத்தை எல்லாமே எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்படி ஒரு குப்பை தொட்டியிலிருந்து, ஒரு குப்பை குளத்திலிருந்து இத்தனை பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா, அப்போ நாம் ஏன் உயிர் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அந்த குப்பை ஓரமாக போய் உட்கார்ந்தவருக்கு ஞானம் பிறந்தது. பிறகு அந்த குப்பை தொட்டியவே எங்களிடம் தாருங்கள், உங்கள் குப்பைகளை எல்லாமே செப்பரேட்டாகவே குத்தகைக்கு எடுத்தான். குத்தகைக்கு எடுத்து பெரிய பணக்காரன் ஆகினான். அவன் இரும்பு கடை போல வைத்து எல்லா குப்பை, பிளாஸ்டிக் எல்லாமே எங்களிடம் கொண்டு தாருங்கள், அதற்கு நாங்கள் பைசா தருகிறோம் நீங்கள் அப்படின்னு சொல்லி வச்சு அவன் பெரிய கோடீஸ்வரன் ஆகினான். ஆக தற்கொலையிலும் ஒரு நிமிடம் நாம் யோசித்து பழக வேண்டும். யோசித்தால் வாழ்க்கையும் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்பதுதான் இந்த உதாரணம். ஆகவே முடியாது என்பது முடியும் என்பதுதான் நமது திறமை என்பதை காட்ட வேண்டும். ஆக இதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.